الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق الله العليم. وقال نبينا عليه الصلاة والسلام تركتكم على محجة البيضاء ليلها كنهارها أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்துல இவ்வாறு சொல்லுவான், வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுது. உங்களுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுக்கு எதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்களோ ஃபஹுது, அதை நீங்க பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எதையெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களை தடுத்தார்களோ ஃபன்தஹு, அதை விட்டும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி நிற்கும், அதை நீங்க செஞ்சிடாதீங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தையை முதலாக யாரை பார்த்து பேசுறான் அப்படின்னு சொன்னா சஹாபாக்களை பார்த்து தான் இந்த வார்த்தையை பேசணும். ஏன்னா முதல்ல குர்ஆன் இறங்கும் பொழுது நபி அவர்கள் கூட இருந்த நபர்கள் அப்படின்னு சொன்ன சஹாபாக்கள், வஹி இறங்குவதை நேரடியாக பார்த்தவர்கள், சில சமயம் மலக்குகளை கூட பார்த்தவர்கள் சஹாபாக்கள். அப்ப அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் தஆலா என்ன செய்யறானா இந்த விஷயத்தை சொல்றா, உங்களுடைய நபி உங்களுக்கு எதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்களோ அதை எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, எதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லி தடுத்தாங்களோ அதை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விதமான பிரிவையும் பிரிக்கல. இந்த விஷயத்துல உங்களுடைய அறிவுக்கு ஒத்து வந்துச்சுன்னா, லாஜிக்கா இருந்துச்சுன்னா நீங்க ஏத்துக்கோங்க, அப்படி இல்லாட்டி ஏத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி எதையுமே பேசல. ஏன்னா இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர மற்ற யார் பேசினாலும் அது நபியினுடைய வார்த்தையாக இல்லை என்றால் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதில் அறிவார்ந்து அவன் யோசிக்கணும், இதை செய்வது சரியா தவறா. ஆனால் நபி அவர்கள் தரப்பில் இருந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டு விட்டால் ஒரு முஸ்லிமுடைய பொறுப்பு என்ன, எதையுமே யோசிக்க மாட்டான், இது நபியினுடைய சொல் அவளுக்கு உறுதியா தெரிஞ்சா போதும், அதை செய்வது மட்டும்தான் அவனுக்கு வேலை, அதுல என்ன லாஜிக் இருக்கு அப்படிங்கிற எதையுமே அவன் பார்க்கணும். இதைத்தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப சிம்பிளா நமக்கு சொல்லி காட்டுவாங்க. இந்த தீன் முழுக்க வெறும் அறிவு சார்ந்தது அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, தீன் முழுக்க அறிவு சார்ந்தது, இதுல அறிவுக்கு அப்பாற்பட்ட எதுவுமே கிடையாது அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. ஒரு கால் அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா பாருங்க, மார்க்கத்துடைய ஒரு சட்டம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, காலுறை, தோல்ல காலுறை அணிவாங்க, தோல்ல காலுறை அணிவாங்க, அதை மோசான்னு சொல்லுவாங்க. அந்த மோசா அப்படிங்கிற அந்த சாக்ஸ் இருக்கு, அதை அணிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, அதை அணிந்த பிறகு ஒருத்தருக்கு ஒது முறிஞ்சிருச்சு, ஒது செய்த நிலையில் என்ன செஞ்சுக்கிறார், அந்த மோசாவை தோல் சாக்ஸ் அணிகிறார். நம்ம அணியக்கூடிய இந்த துணி சாக்ஸ் கிடையாது, தோல் சாக்ஸ் அணிஞ்சிருக்கிறாருன்னா ஒது முறிஞ்சிருச்சு. இவர் ஒது செஞ்சு கொண்டு தனியா காலை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்வார்னா, காலினுடைய மேல் பகுதி, இந்த மேல் பகுதி இருக்குல்ல, இதுக்கு மேல லைட் அப்படி மசாஜ் செஞ்சு கொண்டாலே போதுமானது. இவர் காலை கழுவியவரை போன்றவர், காலை கழுவியவரை போன்றவர். இது மார்க்கத்தினுடைய ஒரு சட்டம். இதை வச்சுதான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இந்த தீன் முழுக்க எல்லாம் அறிவு சார்ந்ததுதான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோசாவினுடைய மேல் பகுதியில் மசகு செய்வதற்கு பதிலாக நமக்கு கீழ் பகுதியில் மசகு செய்யுமாறு கற்றுக் கொடுத்திருப்பார்கள். அப்படி செய்யல.
சரி, நம்ம யோசிக்கலாம்ல, மேற்பகுதியில் என்ன மண்ணை ஒட்டிற போது நடந்து போறது கீழ்ப்பகுதி தானே அப்படின்னு கீழே மசகம் செய்தால் அவருடைய உது கூடாது. ஏன் கூடாது? நபி அவர்கள் இவ்வாறு செய்ய சொல்லல. எந்த லாஜிக்கும் இங்கு அங்கீகரிக்கப்படாது. அவ்வளவு இல்லையார்களே. அப்ப என்னன்னா, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய லாஜிக்கை பார்த்து பின்பற்றுறது. நபி சொன்னா செய்வோம், அவ்வளவுதான். இது மட்டும்தான் அந்த சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா, எந்த விஷயத்தை இந்த உம்மத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ முதலில் அதை தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சு காண்பிச்சாங்க. முதல்ல தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சு காண்பிச்சாங்க. ஏன்னா உலகத்துல நிறைய பேர் என்ன செஞ்சுக்கலாம், கோட்பாடுகளை பேசி விடலாம். நிறைய என்ன செஞ்சுக்கலாம், கோட்பாடுகளை பேசிடலாம், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நிறைய தியரிகள் இருக்கு. ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல வரும் பொழுது அங்குதான் நிறைய பேர் தோற்று போகிறார். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த உலகத்துல லெக்சர் பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் குடும்ப வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து பார்த்து அதன் மூலமாக அவர்கள் வெற்றி அடைந்தார்களா என்று கேட்டால் இல்லை. எத்தனையோ தலைவர்களை பற்றி சொல்லும் போதே அவர்கள் சமூகத்திற்காக பல்வேறு விஷயங்களை செய்தவர்கள், ஆனால் குடும்ப விஷயத்தில் அவர்கள் ஓட்டையானவர்கள். அல்லாஹ்வை நல்லடியார்களே. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்க? நபி அவர்களை எந்த துறையில் எடுத்துக்கொண்டாலும், எந்த பக்கத்தில் என்று பார்த்தாலும் அவர் அதில் பரிபூர்ண மனிதராக, பரிபூர்ண வழிகாட்டியாக நமக்கு இருக்கிறார். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க, தரத்துக்கும் அலா மஹஜ்ஜத்தில் பைவா, நான் உங்களை தெளிவான வழியில விட்டுட்டு போறேன், தெளிவான வழியில விட்டுட்டு போறேன். நான் உங்களுக்கு காட்டி தந்த இந்த வழிமுறைகள் எதுலையுமே என்ன கிடையாது அப்படின்னு சொன்னா, எந்த விதமான மூடலும் கிடையாது, தெளிவான வழியில் விட்டு செல்கிறேன். தரத்துக்கும் அலா மஹஜ்ஜத்தில் பைவா லைலுஹா கனஹாரிஹா, அந்த நான் விட்டு செல்லும் பாதையில் இருளாகவே இருந்தாலும் அதுவும் பகலை போன்று வெளிச்சம் தான். அது இருளாகவே இருந்தாலும் அது பகலை போன்ற வெளிச்சம் தான். நபியினுடைய இரவு வாழ்க்கை எப்படி இருந்தது, நபி அவர்களுடைய மனைவியோடு எப்படி இருந்தாங்க, நபியினுடைய இரவு வணக்கம் எப்படி இருந்தது, நபியினுடைய தனிமை எப்படி இருந்தது, எல்லாம் இந்த உம்மத்துக்கு என்ன செய்யப்பட்டுச்சு, திறந்த புத்தகத்தை போல வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டுச்சு. லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக், வழிகட்டு போய் அவன் அழிந்து போகணும் அப்படின்னு எவனுடைய தக்தீர் எழுதப்பட்டிருக்கோ அவன் மட்டும்தான் என்ன செய்வான், வழியில வரை போவான். நபியினுடைய வாழ்க்கையிலிருந்து பாடம் பயின்றவர்கள் சஹாபாக்கள். நாம பார்க்கிறோம், சஹாபாக்கள் அப்படின்னு சொன்னா நாம நினைக்கிற மாதிரி நபர்கள் கிடையாது, நம்மை போன்ற மனிதர்கள் தான். ஆனால் அவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல. உருவத்துல நம்மை போன்றவர்கள் மனிதர்கள் தான், எல்லா தேவைகளும் இருந்தது. ஆனால் நபிக்கு முன்பாக, நபியினுடைய வார்த்தைக்கு முன்பாக, நபியினுடைய சொல்லுக்கு முன்பாக, நபியினுடைய கட்டளைக்கு முன்பாக அவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல. நபியோடு எவ்வளவு ஒன்றிணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, வரலாற்றுடைய கிதாபுகளையும் ஹதீஸுடைய கிதாபுகளையும் எழுதுவாங்க. வெளியூர் வாசி யாராவது ஒருவர், வெளியூர்ல இருந்து ஒருத்தர் மதீனாவுக்கு வர்றாருன்னா, மதீனாவுக்கு வந்து என்ன செய்யறாரு, நபி அவர்களை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சா கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கூட்டத்துல, சஹாபாக்களுடைய கூட்டத்துல என்ன செய்யறாங்க, நபி அவர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து கேட்கிறார், மன் மின்கும் முஹம்மத், உங்களில் முஹம்மத் யாருன்னு தான் கேட்கிறார். நபி அவர்கள் தனியே என்ன செய்யல, தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை அப்படிங்கிறது அந்த ஹதீஸினுடைய ஒரு விளக்கமாக இருந்தாலும், அந்த ஹதீஸுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லப்படுகிறது. சஹாபாக்கள் நபியோடு எவ்வளவு ஒத்து போயிருந்தாங்க, நபியினுடைய உடல் அமைப்பு எப்படியோ, நபியினுடைய முக தோற்றம் எப்படியோ, அதே போலதான் சஹாபாக்கள் தங்களுடைய முக தோற்றத்தை வைத்துக் கொண்டார்கள். நபியினுடைய பேச்சு எப்படியோ அதே போன்றுதான் தன்னுடைய பேச்சை மாற்றிக் கொண்டார்கள் சஹாபாக்கள். நபி அவர்கள் எப்படி சிரித்தார்கள் அதே போன்று சிரிப்பதற்காக முயற்சி செய்வார்கள். நபி அவர்கள் எப்படி அமருவார்கள் அதே போல அமர முயற்சி செய்வார்கள் சஹாபாக்கள். நபியோடு இவ்வளவு ஒன்றி போயிட்டாங்க. ரொம்ப பிரபல்யமான சம்பவம் ஹிஜ்ரத்துடைய சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருமே என்ன செய்யறாங்கன்னா, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யறதுக்காக கிளம்பி மதீனாவுக்குள்ள வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனா சொன்னா அந்த குபாவுடைய பகுதிக்கு வந்துட்டாங்க. குபாவுக்கு வந்த உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா,
மதீனாவாசிகள்ல குபாவாசிகள் அங்க யார் முன்னாடி இருக்கிறாங்களோ அவர்களில் அதிகமான நபர்கள் யாருமே நபியை பார்த்தது கிடையாது. யாருமே நபியை பார்த்ததில்லை. ஹஜ்ரத் அபூபக்கரையும் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரையும் பார்த்த உடனே டைரக்டா மக்கள் இல்ல என்ன சொன்னா நேரா அபூபக்கர் நபி முசாஃபா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க தான் நபி அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்புல என்ன செய்யறாங்க, நேரா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல என்ன செய்யறாங்க, மக்கள் எல்லாம் முசாஃபா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகிலேயே அமர்ந்திருக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் என்ன செய்யல, நான் இல்லைங்க நபி இவருதான் அப்படின்னு சொல்லல. என்ன காரணம் சொல்லப்படுது, நபி அவர்கள் ஏற்கனவே பயணத்துல களைச்சு போய் வந்திருக்கிறாங்க, ரொம்ப டயர்டா வந்திருக்கிறாங்க. இப்ப எல்லாம் முந்தி எடுத்து கொண்டு முசாஃபாஹா செய்ய வந்தாங்க அப்படின்னு சொன்னா நபிக்கு மேலும் சிரமம் அதிகமாகும். பாருங்க சஹாபாக்கள் எப்படி எல்லாம் நபியை பத்தி யோசிக்கிறாங்க. இந்த ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க சொன்னா எதுவுமே பேசல, எல்லாத்தையும் முசாஃபா செஞ்சு அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல வெயில் என்ன ஆகும்னு சொன்னா நபி மேல பட ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல வெயில் நபி மேல பட ஆரம்பிக்குது. உடனே என்ன செய்யறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னிடத்தில் இருந்த போர்வையை வைத்து நபி அவர்களுக்கு ஒரு நிழலை காட்டுறாங்க. நிழல் போல என்ன செய்யறாங்க, வெயிலை விட்டு நபி அவங்கள பாதுகாக்கிறாங்க. இதை பார்த்த பிறகுதான் மக்கள் புரிந்து கொண்டார்கள், உண்மையான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரை நாம் முசாஃபா செஞ்சிருந்தோமே அந்த நபர் கிடையாது, கீழே உட்கார்ந்து இருக்கிறவர் தான். நல்லடியாலே இந்த இடத்துல ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நபி மேல வைத்த அன்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போலவே தன்னுடைய உடலையும் தன்னுடைய அங்க அவயங்களையும் நபி அவர்களை போலவே எல்லா விதமான தன்னுடைய செயல்களையும் ஆக்கி ஹஜ்ரத் அபூபக்கர் மக்களுடைய பார்வையில் எப்படி தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு தான் இவரும் நபியாக இருப்பாரோ, இவர் தான் அந்த நபியாக இருப்பாரோ அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சிட்டாங்க சொன்னா மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நபியினுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையோடு சேர்த்துக்கிட்டாங்க. அந்த சஹாபா நபியினுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையோடு சேர்த்துக்கிட்டாங்க. ஒரு பெண்மணியுடைய சம்பவம் சொல்லப்படுது, ஹஜ்ரத் ஸின்னீரா. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பார்க்கிறோம். என்னன்னா ஒரு கருப்பினத்தினுடைய அடிமை, கருப்பின அடிமை. அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுருட்ட முடி, அவங்களுக்கு நிறைய சுருட்ட முடி நம்ம பார்த்துருப்போம். அந்த சூடான்காரங்க அங்க அவங்களெல்லாம் பார்த்தோம்னா சுருட்ட முடி இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நபியை வந்து செஞ்சிருப்பாங்க, நடுவாங்க எடுத்து சீவி இருப்பாங்க, நடுவாங்க எடுத்து சீவி இருப்பாங்க. சஹாபாக்களில் பெரும்பாலான நபர்கள் இதே மாதிரி செய்வாங்க. ஒரு சமயத்துல என்ன செய்யணும்னா இந்த சஹாபி கருப்பின சஹாபி இவர் என்ன செய்யறாரு, இவர் பாக்குறாரு, இவருக்கு நடுவாங்கி எடுத்து 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 பாக்குறா வரவே மாட்டேங்குது. எப்படி நிற்கும், சுருட்ட முடியும், எவ்வளவு தூரம் எடுத்து விட்டா மறுபடியும் போய் நின்னுக்குது. இப்படியேதான் இவருக்கு ரொம்ப கவலையாயிருச்சு. என்னடா நபி போல என்னுடைய தலை முடிகளை வச்சுக்கணும், என்னுடைய ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும், நபி போல இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நடக்க மாட்டேங்குது. என்னை நம்ம பார்க்க ஹேர் ஸ்டைல் எப்படி வச்சிருக்கிறாங்க, சைட்ல எல்லாம் கரைச்சி விட்டு மண்டையை என்ன செய்யறாரு, நடு மண்டையில அப்படியே வந்து முள்ளம்பன்றி மாதிரி என்ன செய்யணும் சொன்னா மேல தூக்கிட்டு இருக்கிறது, அல்லது கோடு போடுறது, ரோடு போடுறது, எல்லா வேலையும் நடக்குது. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த செலிபிரிட்டிஸ்களை பார்த்து பார்த்து அவர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த அன்புல இன்னைக்கு வாலிப சமுதாயம் அப்படியே என்னாச்சு, தங்களை அவர்களுக்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஏன், இவர்கள் நபியை பார்க்கல, இவர்கள் நபியை படிக்கவில்லை, நபியை இவர்கள் நேசிக்கவில்லை, நபினா யாரும் தெரியல. நீங்க நல்லடியார்களே, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்னங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நமக்கு தெளிவுபடுத்திட்டான். ஹதீஸ்களின் மூலமாகவும் நம்முடைய முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, கிதாபுகளின் மூலமாகவும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த நபியை பற்றி படித்த உலகத்தினுடைய எந்த தலைவர்களும் அவர்களை நேசிக்காமல் இல்லை. நபியினுடைய அரசியலை படித்தவர்கள் அரசியல் என்ன செய்யறாங்க சொன்னா அவர்கள் ஒரு என்ன செய்யறாங்க, அதுல மேம்போக்கா என்ன செய்யறாங்க சொன்னா அவர்கள் அதுல ஒரு திறமைசாலிகளாக உருவாக்குறாங்க. நபியினுடைய குடும்ப வாழ்க்கையை படித்தவர்கள் அதிலிருந்து பல்வேறு விதமான படிப்பினைகளை எடுக்கிறாங்க. எல்லா உலகத்தில் நடக்குது. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா நாம் இதுவரைக்கும் நபி அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில ஒரு தடவோட படிச்சது கிடையாது. ஒரு தடவோட நபியினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நாம முழுசா என்ன செஞ்சிருக்கிறோம், நாம படிச்சிருக்கோமா அப்படின்னு கேட்ட உண்மையில் இல்லைதான். அவ்வாறு படித்திருந்தால் அந்த நபர்களுடைய எண்ணிக்கையை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப சொச்சமாகத்தான்.
நீங்க அல்லாஹ்வே இந்த சஹாபியை பார்க்கலாம். இந்த சஹாபி என்ன செய்யறாங்க, எனக்கு நேர்வாங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப முயற்சி செய்யறாங்க. வரல. ஒரு சமயத்துல ரொம்ப கவலையோடு உட்கார்ந்து என்ன செஞ்சாருன்னு சொன்னா, பக்கத்துல ஒரு இரும்பு கம்பி இருந்துச்சு. என்ன செஞ்ச, நேரம் கூட அடுப்புல வச்சுட்டாரு. இரும்பு கம்பிய கூட அடுப்புல வச்சுட்டாரு. நல்லா படுக்க காஞ்சோன்னு என்ன செஞ்சாரா, எடுத்து அப்படியே என்ன செஞ்சாரு, தன்னுடைய அப்படியே நடுவு மட்டும் என்ன செஞ்சு நேரா ஒரு கோடு போட்டார். நேரா ஒரு கடுமையான ஒரு வலி வேதனையோட என்ன செஞ்சாரு, ஒரு கோடு போட்டாரு. அந்த வேதனையில அவர் கத்தவும் செய்தார். என்ன செய்ய, மக்களுக்கு மத்தியில் அதுக்கு அடுத்து வர்றாரு. பார்த்து என்னப்பா நடந்துச்சு, இன்னும் ஏன் இப்படி, எவ்வளவு பெரிய சிரமம் உனக்காக நீ ஏன் எடுத்துக்கிட்ட, எவ்வளவு பெரிய சிரமத்தை நீ ஏன் எடுத்துக்கிட்ட. நீங்க அல்லாஹ்வே நல்லடியாரே அவர் சொன்னாராம், உண்மையில் சிரமம் என்னமோ இருந்துச்சு, உண்மையில எனக்கு சிரமம் என்னவோ இப்போ இருக்கத்தான் செய்யுது. ஆனா என்னுடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இருக்கு. என்ன தெரியுமா, என்னுடைய தலைமுடி அது நபியினுடைய தலைமுடிக்கு ஒப்பாக மாறிடுச்சு. சுப்ஹானல்லாஹ். இதுதான் சஹாபா, இதுதான் சஹாபா. நீங்க அல்லாஹ்வே நல்லடியாரே, இன்னைக்கு மத்த அவங்க யார் தன்னுடைய உள்ளத்துல பெருசா நினைக்கிறாங்களோ அவங்கள மாதிரி நடக்கணும், அவர்களை போல பேசணும், அவங்கள மாதிரி வண்டி ஓட்டணும், அவங்கள மாதிரி ஹேர் ஸ்டைல வச்சுக்கணும், வச்சுட்டு என்ன செய்யலாம், ஊர்ல 4 பேர் பார்த்து சொல்றா, என்னடா இப்படி தலைமுடி வச்சிருக்கிற, என்னடா இப்படி பைக் ஓடுற அப்படின்னு கேட்டா என்னமோ சொல்லிட்டு போறான். என்னுடைய தலைவன் இப்படிதான், என்னுடைய தலை இப்படிதான் இருப்பா, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ரொம்ப பெருமையாக என்ன செய்யறாங்க, வாலிபர்கள் பேசிட்டு போறாங்களே. இதே போலதான் இன்னும் சொல்ல போனா இதை விட 100 மடங்கு அதிகமாக அந்த சஹாபாக்கள், அந்த சஹாபி சொன்னாரு, எனக்கு இப்ப உள்ளத்துல பெரிய மகிழ்ச்சி, என்னுடைய தலை நபியினுடைய தலை போன்று மாறிடுச்சு. நீங்க அல்லாஹ்வே நல்லடியார்களே, இப்படி சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா நபியினுடைய வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையோடு என்ன செஞ்சாங்க, சேர்த்து 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 கொண்டு வராங்க. இந்த தீன் அப்படி என்ன ஆகுது, தாபீகள் இடத்துல வருது, சஹாபாக்கள் இருந்து தாபீகள் இடத்துல இருந்து வருது. அவர்களுக்கு பிறகு தபஅ் தாபீன் என்று சொல்லப்படக்கூடிய அடுத்த தலைமுறையின் இடத்துல வருது. எப்படியே காலம் தொட்டு 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 இந்த தீன் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா நம் வரைக்கும் வந்து சேர்ந்துருச்சு. ஆனால் இந்த தீனில் அவர்கள் பாதுகாப்பாளர்களாக, இந்த தீனினுடைய சிப்பாய்களாக அவர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு நாம் தீனை பாதுகாக்கக்கூடிய சிப்பாய்களாக, தீனை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பாளர்களாக இருக்கிறோமா இல்லையாங்கிறத விட நம்ம பார்த்தோம். நல்லடியார்களே, இன்னைக்கு நம்முடைய நிலையும் அவருடைய நிலையும் சற்று யோசிச்சு பார்த்தோம்னா எவ்வளவு பெரிய வித்தியாசம். இந்த தீனை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சிரமத்தை மேற்கொண்டார்களோ அதே சிரமத்தை சஹாபாக்கள் மேற்கொள்றாங்க. ஹஜ்ரத் ஸின்னிரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சொல்லப்படுது. ரொம்ப வயோதிகமான இந்த சஹாபி பெண்மணி, வயோதிகமான நிலையில அபூ ஜஹல் என்ன செய்யறான்னு சொன்னா கடுமையா அடிக்கிறான். அடிச்சு அடிச்சு அந்த வயோதிகமான நிலையில என்ன ஆச்சுன்னு சொன்னா அடிச்ச அடியில அவர்களுக்கு பார்வை போயிடுச்சு, கண் பார்வை தெரியாம போயிடுச்சு. இப்போ அபூ ஜஹல் என்ன செஞ்சா, ரொம்ப அவர்களை வேதனைப்படுத்தும் விதமான ஒரு வார்த்தையை சொன்னா, நீ என்ன செஞ்ச, லாத் உஸ்ஸாவுடைய இந்த மார்க்கத்தை விட்டுட்டு நீ முஸ்லீமான தெரியுமா, அதனாலதான் நம்முடைய கடவுள் உன்னுடைய கண்ணை குத்திருச்சு, நம்முடைய கடவுளுடைய கண்ணை பறிச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் ஸின்னிரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கடுமையான ஆதங்கம் அந்த நேரத்துல ஏற்படுது. அந்த நேரத்துல உடனே சஜ்தாவுல விழுந்து சொன்னாங்களா, யா அல்லாஹ், இதுவரைக்கும் அவன் என்ன செஞ்சானா இந்த தீனை விடும்படி என்னை அடிச்சுட்டே இருந்தான், உன்னிடத்துல நான் முறையிடவே இல்லை, உன்னிடத்துல நான் அதை பத்தி பேசவே இல்லை, எவ்வளவு அடிச்சாலும் பரவாயில்ல, அதை நான் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கறதுனால என்னை அடிக்கடிக்கு நான் பொறுமையோடு இருந்தேன், உன்னிடத்துல அதை பத்தி எதுவுமே பேசல. இப்ப அவன் சொன்ன வார்த்தை என்ன ரொம்ப உலுக்கிருச்சு, லாற்று தான் என்னாச்சு என்னுடைய கண்களை பறிச்சு அப்படின்னு சொல்றா. யா அல்லாஹ், நீதான் சத்தியமான, உன்னை நான் நம்பி வந்திருக்கிறேன், அதனால என்ன செய்ய சொன்னா என்னுடைய பார்வையை நீ திரும்ப கொடு அப்படின்னு சஜ்தாவில் விடுகிறாங்க. நீங்க அல்லாஹ்வே கொஞ்ச நேரத்துல சென்ற பார்வை திரும்ப வந்துச்சு. நீங்க அல்லாஹ்வே இவ்வளவு சிரமங்கள், இவ்வளவு கஷ்டங்கள், இது அவர்களுக்கு மட்டும் இல்ல, இந்த தீனை ஏற்றுக்கொண்ட எல்லாத்துக்குமே, இந்த தீனை ஏற்றுக்கொண்ட எல்லாத்துக்குமே உலமாக்களுடைய பட்டியல் எவ்வளவு பெரிய பட்டியல். நாம் ஏற்றிருக்கக்கூடிய இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களுடைய ஜனாசா எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஜெயிலில் இருந்து தான் வெளியே வருது. அவர்களுடைய ஆட்சியாளர்கள் ஸ்லோ பாய்சன் கொடுத்து என்ன செஞ்சாங்க, அவர்களை கொலை செய்தார்கள்.
எதற்காக? ஆட்சியாளருக்கு சாதகமாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நடந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆட்சியாளருக்கு சாதகமாக அவர்கள் ஒரு ஃபத்வா கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த ஆட்சியாளர் என்ன தெரியுமா செஞ்சா, மதீனாவுல கழுதையின் மேல ஏறி உட்கார வச்சுட்டு முகம் ஃபுல்லா கறியை பூசிட்டு சொன்னானா, முழு மதீனாவுக்கும் என்ன செய்யணும், இவர் அப்படியே ஊர்வலம் மாதிரி கூட்டிட்டு போ, எல்லாரும் பார்க்கட்டும், எல்லாரும் பார்க்கட்டும். அரசாங்கம் கேட்கக்கூடிய ஒரு ஃபத்வாவை கொடுக்காததன் காரணமாக எவ்வளவு பெரிய கேவலம் இவருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஊரே பார்க்கட்டும், நாடே பார்க்கட்டும், நாடே பேசட்டும் அப்படின்னு என்ன செய்யறான், ஏறி உட்கார வச்சு அனுப்புறா. ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப பெருமையோட என்ன செய்யறாங்கன்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டு சொன்னாங்களா, உங்களை நான் யாருன்னு தெரியுதா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? சில பேத்துக்கு தெரியும், சில பேத்துக்கு தெரியாது. சொன்னால அனமாலிக் இப்னு அனஸ், அனமாலிக் இப்னு அனஸ், நான் அனசுடைய மகன் மாலிக், நான் ஆட்சியாளர் கேட்கக்கூடிய சாதகமான ஃபத்வாவை கொடுக்கவில்லை அப்படிங்கிற காரணத்துக்காக இன்றைக்கு என்னுடைய முகம் கருமையாக்கப்பட்டிருக்கு. அந்த நல்லடியார்கள் என்றைக்குமே யாருடைய படி சொல்லையும் என்ன செய்ய மாட்டாங்க, அங்கீகரிக்க மாட்டார்கள். ஹக்கு என்னவோ அதை சொல்லுவார்கள். இதோ அதற்கு நீங்கள் சாட்சியாக. நீ அல்லாஹ் நல்லடியார்களுடைய ஓரிரு சம்பவங்கள் அல்ல, லட்சக்கணக்கான சம்பவங்கள். நம்முடைய முன்னோர்கள் இந்த நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஜாலியான வாழ்க்கை, என்ஜாயான வாழ்க்கை, அப்படியே மேம்போங்க போய் சும்மா தொழுதுட்டு வந்துடும். வாரத்துல ஒரு நாள் போய் இல்லது ஒரு விசிட்டிங், அல்லாஹ்வுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, போய் ஒரு விசிட்டிங் ஹவர்ஸ் மாதிரி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வச்சிருக்கிறோம், வர்றோம், வந்து ஜும்மா தொழுதுட்டு போயிட, அடுத்து ஜும்மாவுக்கு தான் இவங்க எல்லாம் வருவோம். நம்முடைய நிலைமை இப்படிதான். நீங்க நல்லடியார்களே, விசிட்டிங் ஹவர்ஸ் கிடையாது, இது அல்லாஹ்வுக்கு முன்பாக நம்மை சமர்ப்பிக்கக்கூடிய நேரம். இது இந்த உலகத்துல ரொம்ப ஜாலியா வாழ்ந்துட முடியாது. இந்த உலகம் ஒரு சோதனை களம். இந்த உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஃமின்கள் அனைவரையும் சோதிக்கத்தான் செய்வார். ஆனால் என்ன சோதனைகள் அப்படிங்கிறது சில சமயத்துல காஃபிர்கள் தரப்பிலிருந்து வரும், சில சமயத்துல நமக்குள்ள இருக்கக்கூடிய முனாஃபிக்கீன்கள் தரப்பிலிருந்து வரும். நீங்க அல்லாஹ்வை நல்லடியார்களே, ஆனால் ஹக்குக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை கொடுக்கும். நீங்க அல்லாஹ்வை நல்லடியார்களே, சுருக்கம் என்ன, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தீனை நாம் எந்த அளவுக்கு பற்றி பிடித்து நடக்கிறோம். ஏன்னு சொன்னா பிள்ளைகள் நம்மை பார்த்து தான் எதையும் பழகுறாங்க. அப்படிதான் பிள்ளைகள் எதுவுமே நம்மளை பார்த்து தான் பழகுறாங்க. நான் இந்த தீனுக்காக நான் காலையில ஃபஜ்ருடைய தொழுகைக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னை பார்த்து அந்த குழந்தை, என்னுடைய வீட்டில் இருக்கிற குழந்தை எந்திரிக்கும், எங்க அத்தா ஃபஜ்ரு தொழுகிறோம், அதனால நானும் எந்திரிக்கும். எங்க அத்தா நைட்டு முழுக்க என்ன போன் நோண்டிட்டே இருப்பார் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையும் அதே வேலைத்தான் செய்யும். நம்முடைய தந்தை என்ன செய்யற, பொய் பேசி பழக்கி வர்றாங்க அப்படின்னு சொன்னா அதே விஷயங்களை தான் அந்த குழந்தைகள் பழகுவார்கள். நீங்க அல்லாஹ்வை நல்லடியார்களே, இந்த தீனை பொறுத்த வரைக்கும் வாழையடி வாழையாக நம் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கு. இனி நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் கொடுப்பது அப்படிங்கிறது நம்முடைய பொறுப்பு. அப்படி இல்ல, நாம நல்லா படிக்க வைக்கலாம், படிக்க வைப்பதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வை மறக்கடிக்க வச்சு அவங்கள படிக்க வைக்கிறோம். ரப்பனா இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபரானா ஃபஅதல்லுனா ஸபீலா. நாளைக்கு கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துல நமக்கு எதிராக நம்முடைய குழந்தைகள் வாதாடுவார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், சொல்றாங்களா, இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபரானா. யா அல்லாஹ், எங்களுடைய ரப்பே, எங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் நாங்களும் செஞ்சோம். இந்த பெரியவர்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு தஃசீருடைய கிதாபுகள் எழுதுறாங்க பெற்றோர்கள். பெற்றோர்கள் எங்களுக்கு எதை கற்றுத் தந்தார்களோ, என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே நாங்க செஞ்சுட்டு வந்தோம். அதனால அவங்க தான் எங்களை வழிகெடுத்தாங்க, என்ன செய்யணும், அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடு அப்படின்னு சொல்றது யாருங்க? நம்முடைய பிள்ளைகள். எந்த பிள்ளைகளுக்காக இரவு பகலாக வேலை செய்து கொண்டிருக்கிறோமோ, எந்த பிள்ளைகளுக்காக நாம் நம்முடைய தூக்கங்களையும் நம்முடைய உடல் ஆரோக்கியங்களையும் எல்லாத்தையும் கட்டுக்கொள்ளாம நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோமோ, இந்த குழந்தைகள் நமக்கு எதிராக அங்க வாதாடுவார்கள். நீங்க அல்லாஹ்வை நல்லடியார்களே, அதனால நாம் நம்முடைய பொறுப்பை உணர வேண்டும். பெற்றோர்களாக இருப்பவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையான தீன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை நாம வாழ்ந்தோம். நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேரன்கள், நம்முடைய பேத்திமார்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அதை பார்த்து வளருவார்கள். குடும்பத்தில் எந்த சூழல் இருக்கிறதோ அந்த சூழல் கண்டிப்பாக இந்த வீடுகளில் ஏற்படும்.
நம்முடைய இந்திய வரலாறை எடுத்துக்கொண்டோம் சொன்னா, இந்திய வரலாறு முழுக்கவே இந்த ஆங்கிலேயர் வந்த பிறகு மிகப்பெரிய தியாகத்தினுடைய வரலாறு. அந்த வரலாற்றை பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா நேரம் பத்தாது, அவ்வளவு பெரிய நீண்ட வரலாறு. கிட்டத்தட்ட 14,000 உலமாக்கள் ஒரே நேரத்தில் தூக்கில் ஏற்றப்பட்டார்கள். டெல்லியில இருந்து கிட்டத்தட்ட லாகூர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மரங்களிலும் உலமாக்கள் தொங்க விடப்பட்டாங்க. எதற்காக? இந்த உலமாக்கள் தீனுடைய பாதுகாப்பாளர்கள், இந்த உலமாக்கள் அடுத்த தலைமுறையினரை தீன்தாரிகளாக உருவாக்கிடுவாங்க, இவர்களை அழித்தால் தீனை அழித்து விடலாம் அப்படின்னு நினைச்சுட்டா நினப்புதான் பொழப்ப கெடுக்குதுங்கிற மாதிரி உலமாக்கள் தன்னை அர்ப்பணிப்பதற்கு தயாரானார்களே தவிர இந்த தீனை மக்களுக்கு சொல்வதில் அவர்கள் பின்வாங்க உயிரை கொடுத்துட்டார். 14,000 உலமாக்கள். 14,000 உலமாக்களை எதற்காக தூக்கிலிட்டா? மக்களுக்கு ஒரு பயம் ஏற்படணும். அரசாங்கத்துக்கு எதிராக நின்னா, ஆங்கிலேயனுக்கு எதிராக நின்னா என்ன தெரியுமா நடக்கும்? உயிரே போயிடும் அப்படின்னு. ஆனால் அந்த உலமாக்கள் சொன்னாங்க, உயிர் போறதுக்காக வேண்டாம், வாழ்ந்துகிட்டு இருக்கணும். உலமாக்களுடைய ஒரு பெரிய குரூப், ஒரு நீண்ட வரலாறு. என்ன செஞ்சாங்க? பெரிய சிரமத்துக்கு பிறகு தூக்கு மேடை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுறாங்க. முன்னாடி நிப்பாட்டும் போது அவருடைய முகத்துல ஒரு பெரிய பிரகாசம், பயம் இல்ல, பதட்டம் இல்ல, துக்கம் இல்ல, சஞ்சலம் இல்ல, ரொம்ப சிரிச்ச முகத்தோட நிக்கிறாங்க. தூக்குல போடுறதுக்காக ஜெனரல் முன்னாடி வந்து நிக்கிறான். கேட்டானா, என்னப்பா உன்னை தூக்குல போட போறேன், சாக போற, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறேன் சொன்னாங்களா? இதற்காகத்தானே நாங்கள் வாழ்ந்தோம், அல்லாஹுக்காக எங்களுடைய உயிரை கொடுப்பதற்காகத்தானே இங்க வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்னார்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை. இந்த உலகத்துல வாழும் காலம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹிற்காக வாழும். அந்த ஆங்கிலேயர் என்ன செஞ்சானா, 1857 இந்தியாவுக்கு அவன் ஒரு ஆட்சியை பிடித்த பிறகு என்ன செஞ்சான்? எல்லா இடத்துக்கும் உளவாளிகள் அனுப்பி அவன் செய்த ஒரு முக்கியமான ரிசர்ச் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முஸ்லீம்களை வேரோட என்ன செய்யணும்? அழிக்கணும். அதுக்கு ஏதாவது சில வழிகளை கண்டுபிடிச்சிருவாங்க. தேடி பார்த்துட்டு ஒரு 3 வழியை சொன்னாங்களா? முதலாவதாக இந்த முஸ்லீம்களை குர்ஆனை விட்டு தூரமாகும். நீங்க முஸ்லீம்கள் குர்ஆனை பிடுங்கிருங்க, குர்ஆனுடைய வாழ்க்கையை பிடுங்கிருங்க. 2வது, உலமாக்கள் இல்லாத சமூகமாக இவர்களை உருவாக்குங்க. உலமாக்கள் இல்லாத சமூகமாக இவர்களை மாற்ற வேண்டும். 3வது, ஆங்கில கல்வி தரணும். ஆங்கில வழியில் கல்வி வேற, ஆங்கில கல்வி வேற. ஆங்கில வழியில் கல்விங்கிறது என்னங்க? நம்முடைய நாலேஜ ஆங்கில வழியில நாம கற்றுக்கொள்வோம். ஆங்கில கல்விங்கிறது என்ன சொன்னா, அதுக்கு பின்னாடி அவன் சேர்த்து சொல்றான், ஆங்கில கல்வியை கற்றுக் கொடுத்து அவர்களை நம்மை போன்று மாற்றிடும். இந்த 3 விஷயத்தை செஞ்சுட்டோம்னு சொன்னா நாம் இந்த என்ன செய்வோம்? இவர்கள் உயிரோடு திரியக்கூடிய பிணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். குர்ஆன் ஒரு முஸ்லிம் இடத்துல இல்ல, உலமாக்களுடைய எந்த விதமான தொடர்பும், உலமாக்களுடைய எந்த விதமான ஒரு அன்பும் இல்லாத ஒரு மனிதன் அதே போல என்ன செஞ்சா? ஆங்கிலேயனை போன்று தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுட்டா. இவன் உயிரோடு நடக்கக்கூடிய பிணம். அவனுடைய அந்த திட்டத்துல அவன் வெற்றி அடைச்சுக்கிட்டு இருக்கான். உண்மையா இல்லை, வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிறான். இந்த வெற்றியை முறிக்கணும் அப்படின்னு சொன்னா என்னங்க? முதலாவது, அவன் எதை பிடுங்கணும்னு நினைச்சானோ அந்த குர்ஆனை நாம் அவனிடத்திலிருந்து பிடுங்குவோம், நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவோம். 2வது, உலமாக்களாக உருவாக்கக்கூடிய, உலமாக்களோடு இணையக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் உருவாகணும். 3வது, எந்த ஆங்கிலத்தை அவன் நம்முடைய தீனை பறிப்பதற்காக பயன்படுத்துகிறானோ அதே ஆங்கிலத்தை நாம் கற்றுக்கொண்டு அவனுடைய நாட்டில் மார்க்க பிரச்சாரத்திற்காக செல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.